சுரேஷ், தற்போது அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான நடவடிக்கைகளில் தற்போது அரசு ஈடுபட்டு வருது. இந்த சமயத்துல தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வந்து அரசின் மீதான பார்வை எப்படி இருக்கு, அவங்க அரசுடைய நடவடிக்கைகள் எப்படி பாக்குறாங்க? இப்போ வசந்த், வஉசி மைதானத்தில் தொடர்ந்து 5வது நாளாகவும் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு இளைஞர்களுக்கு அவர்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பல்வேறு சந்தேகங்கள் அவர்களுக்கு எழுப்புகின்றன. அதனால்தான் அவர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. பல்வேறு மாநிலத்திலும் இது போன்ற ஆதரவுகள் பெருகி வருகின்றது. சர்வதேச அளவிலும் ஆதரவுகள் பெருகி வருகிறது. இப்போ கோவை வஉசி மைதானத்தில் ஒருபுறம் தொடர் போராட்டங்கள், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஈடுபட்டிருந்தாலும் இங்கு ஒருபுறம் தொடர்ந்து நிரந்தர தீர்வு வரும் வரை தங்கள் உண்ணாவிரதம் தொடரும் என அரசுக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கும் விதமாக இங்க 30க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் 2வது நாளாக ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப இது குறித்து அவர்களிடம் நம்ம விளக்கம் கேட்கலாம். இப்போ மத்திய மாநில அரசுகள் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் போராட்டங்கள் என்பது பல்வேறு வடிவங்கள்ல இளைஞர்கள் பல்வேறு இடங்கள்ல நடத்திட்டு வராங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அரசு எந்த ஒரு தெளிவான ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்காதனால எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும். நமது கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும். அதற்கு வேண்டிதான் இந்த மாணவர்களும் சமூக ஆர்வலர்கள் நாங்களும் இந்த தொடர் உண்ணாவிரதம், காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்திருக்கோம். தொடர்ந்து 5வது நாளாக விஓசி பர்கள் கோயம்புத்தூர்ல வந்து இத்தனை பேர் கூடி நிறைய இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பகுதியாக நாங்க உண்ணாவிரத போராட்டத்தை, காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை இங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களே கேட்டிருப்பீங்க, இந்த அரசு கொடுக்க வேண்டிய தெளிவான அறிக்கை என்பது இவர்களுக்கு இன்னும் வராததால் இவர்கள் நடத்தியுள்ள நடவடிக்கைகள் எல்லாமே இவர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கீங்க. இருந்த போதிலும் இப்போ மத்திய மாநில அரசு வந்துட்டு இப்ப பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, அவசர சட்டம் பிரகடனப்படுத்துறதுக்கு. இப்ப இந்த அவசர சட்டத்தால எந்த பயணம் இருக்காதுங்கிற மனநிலையில் தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வரீங்களா, இல்ல இதுல ஏதாவது சட்ட ரீதியா சிக்கல் இருக்கா? ஏன்னா நீங்க ஒரு சட்ட கல்லூரி மாணவர்களால உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய அவசர சட்டம் என்பது பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது தான், நிரந்தரமானது அல்ல. ஒரு 5 நாளாக தமிழகம் முழுவதுமே இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க, இரவு பகலாக. அவங்களோட நோக்கம் என்னென்னா அந்த உணர்வை காப்பாற்றப்படணுங்கிறது தான். இது வந்து நாங்கள் வருஷம் இதே மாதிரி நாங்கள் சேருவோம்னு சொல்ல முடியாது. இந்த எழுச்சியை வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த எழுச்சியை வந்து நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு வேணும். ரேஸ் கோர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்களோ, இப்போ வந்து ரேஸ் கோர்ஸ் மேலே இப்போ பீட்டா அமைப்பு வந்து தடை போட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு மத்திய அரசு அனுமதி வாங்கி நிரந்தரமான ஒரு கிளப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து ஒரு 2-3 மாவட்ட சார்ந்த விஷயம் அல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழனோட உணவு சார்ந்த விஷயம், டோட்டல் தமிழ்நாடு சார்ந்த விஷயம். அப்படிங்கிற பொழுது எங்களுக்கு இதுக்கும் வந்து நீங்கள் வந்து முன்னுரிமை அளித்து இது நிரந்தரமான அமைப்பாக எங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி தொடர்ந்து நாங்கள் எப்போதுமே தடையில்லாத ஜல்லிக்கட்டு நாங்கள் நடத்தணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து தற்காலிக தீர்வுங்கிறது வேண்டாம். நீங்களே கேட்டிருப்பீங்க, இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாம் இது ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் இருக்கக்கூடும். மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடை ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால தான் பல்வேறு கட்ட போராட்டங்களை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. அதன் ஒரு பகுதியா இப்போ கோவை வஉசி மைதானத்தில் ஒரு புறம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் 2வது நாளாக இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அதே இடத்தில் பக்கத்தில் இவங்க நடத்திட்டு வராங்க. இவர்களுடைய கோரிக்கை எல்லாம் ஒரு விளக்கமான அறிக்கையை மத்திய மாநில அரசு வெளியிட்டால் மட்டுமே, அதாவது நிரந்தர தீர்வு வரும் வரை இதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை தாங்கள் போராட்டம் தொடரும் என்று இந்த நிரந்தர தீர்வை தேடி இவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வசந்த், கோவை வஉசி மைதானத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். அது பற்றிய தகவல்களை, தற்போதைய தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.